சொல்லுடா சொல்லு. நம்ம மனசறிஞ்சு அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்கள கெடுக்கணும்னு செய்கிற ஒரு வேலை தானே மாமா தப்பு. அது குமரேசன் பண்ணது. ஆனால் அத்தை செஞ்சது தெரியாமல் பண்ண தப்பு தானே. கரெக்டு தான்டா. அப்போ நீங்கள் அத்தை கிட்ட எப்பவும் போல சந்தோஷமா பேசி சிரிச்சு இருக்கலாம்ல மாமா, முன்னாடி மாதிரியே. இல்ல அதனால என்னென்னலாம் நடந்து போச்சு பார்த்தே இல்லடா. எவ்வளவு சண்டை வந்திருந்தாலும் நீங்கள் விட்டுட்டு போயிருக்க கூடாதுல்ல மாமா. எவ்வளவு பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்லயே கூட இருந்திருக்கலாமே. அத்தையையும் உங்க 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு நீங்க எதுக்கு போனீங்க? அவரா போகலமானு, நான் தான் போக சொன்னேன். நீங்க தான் போக சொன்னீங்களா? புத்தி கெட்டு போய் அப்படியெல்லாம் பேசிட்டேமானு. இன்னும் என்னென்னலாம் பேசி வச்சிருக்கீங்க? உங்க கூட இருந்தா உங்க புத்தி தான் உங்க பிள்ளைங்களுக்கும் வரும்னு சொல்லிட்டேன். உங்க 2 பேருக்கு நடுவில் நான் சமாதானம் பண்ணி வைக்கிறதே தப்பு தான் போல. அவரை விட்டுருமானு. எப்போ அவருக்கு என் கூட நல்லபடியாக பேசணும்னு தோணுதோ அப்போ பேசட்டும், நான் காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போ தான் அவங்க 2 பேருக்கும் இளம ஊஞ்சல் ஆடுதாக்கும். அந்த கேடு கட்டவன் பேச்சை கேட்டுக்கிட்டு என் புருஷனை தப்பாக பேசுனதுக்கு நான் இன்னும் என்னெல்லாம் தண்டனை அனுபவிக்கணுமோ தெரியல. அனுபவிச்சுட்டு போகிறேன். நீ உங்கள் மாமாவை தொந்தரவு பண்ணாத, விட்டுரு. அது சரி, நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறது தண்டனை உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் மாமாவுக்கும் தான். உங்களுக்காகத்தான் இப்போ நான் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பா உங்களுக்கு. நான் என் மாமாவுக்காக பேசிகிட்டு இருக்கேன். வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துடணும் சொல்லிட்டேன். மாமா என்னடா, நான் நல்லா தானடா பேசிட்டு இருக்கேன். மாமா இங்க பாருங்க, தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைக்க தான் செய்யணும். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்றவங்களுக்கு தான் தண்டனை. தெரியாம தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம்ல. நான் தான் மன்னிச்சிட்டேன்லடா. மன்னிச்சிட்டீங்கன்னா எப்பவும் போல நல்லபடியா பேசி இருங்க மாமா. அது போக போக அப்படியே வந்துரும்டா. அதுக்கு எப்படினாலும் கொஞ்சம் டைம் எடுக்குமே. அந்த கேப் கூட உங்க 2 பேருக்கும் நடுவில் வேண்டாங்கிறேன். இனி உங்க லைஃப்ல வரப்போற ஒவ்வொரு நிமிஷத்தையுமே நீங்க சந்தோஷமா தான் வாழணும். போதும் 2 பேரும் தனியா பிரிஞ்சு இருந்து கஷ்டப்பட்டது. ஏதோ ஒரு கஷ்ட காலம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க மாமா. சரிடாமா சரி. தப்பு பண்ணது அத்தையா இருந்தாலும் தண்டனையை நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிடாதீங்க மாமா. இப்போ இந்த தப்பால என்னெல்லாம் நடந்து போச்சு பாருடா அப்படின்னு என்கிட்ட சொல்றீங்கல்ல மாமா. நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிடணும் மாமா. நான் சின்ன பிள்ளை, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. இருந்தாலும் மாமா நீங்கள் இப்படி உண்மையே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கே அப்படி இருக்குன்னா உங்கள் பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரச்சனையால் நீங்கள் 2 பேரும் தனியாக பிரிஞ்சு போனதுனால குழந்தைனார் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் அவருக்கு இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்குது. இப்போ ஒரு தப்பு பண்ணி அதிலிருந்து தெளிஞ்சு எந்திரிச்சு வந்துட்டாரு. இனிமேல் அவரோட லைஃப்பில் ஒரு சின்ன இடத்துல கூட சறுக்க மாட்டார், தப்பு பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு அனுபவ பாடம் கற்றுக்கிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம் தானே. தப்பே பண்ணாதவன் வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு தடவை தப்பு பண்ணுவான் மாமா. ஆனால் ஒரு தப்பை பண்ணி அதிலிருந்து தெளிஞ்சு எந்திரிச்சு வந்தவன் திரும்பவும் லைஃப்பில் தப்பே பண்ண மாட்டான். இப்போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாடம் கிடைச்சதுனால அவரோட வாரிசுங்களுக்கு அவர் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியும்ல. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி. டேய் பெரிய மனுஷி. இல்லை மாமா, உங்களுக்கு இவ்வளவு நிதானமும் விவேகமும் இருக்குன்னா நீங்கள் உங்களோட சின்ன வயசில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு தானே மாமா எந்திரிச்சு வந்திருப்பீங்க. வாஸ்தவம் தான்டா. அதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கும் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கங்க மாமா. அப்ப நான் ஒருத்தன் இருக்கும்போது என் பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமே வந்திருக்க கூடாது இல்லடா. அதுவும் சரிதான். அப்போ அது கெட்ட விஷயம் தானே. ஆமா. அதுக்கு ஆனா நல்லா ஆர்கியூ பண்றடா. பேசாம நீ லாயருக்கு படிச்சிருந்திருக்கலாம். உன் வாய் பேச்சுக்கு சரியான வேலை அதுதான். கோர்ட்டு தாங்காது மாமா, கோர்ட்டு தாங்காது. அதை சொல்லு. சரி, நான் நம்ம குடும்ப லாயரா இருந்துட்டு போறேன். இப்போ இந்த லாயர் பேச்சை நீங்க கேட்க போறீங்களா எப்படி? அதை தவிர எனக்கு வேற என்ன வேலை? அப்ப இனிமேல் அத்தை கிட்ட நல்லா பேசுவீங்களா? நான் இப்பவே நல்லா தாண்டா பேசிட்டு இருக்கேன். லவ் பண்ணுவீங்களா? அது எப்பவும் என்கிட்ட இருக்குல்ல, அங்கதான் இல்ல. சரி, அப்ப மாமியாரே நீங்க லவ் பண்ணுவீங்களா? பொசுக்கு பொசுக்குன்னு கண்ணீரை வடிச்சிருங்க. போகத்தான் போறேன். அப்புறம் என்ன, உங்க 2 பேருக்கு நடுவில் நின்று நீங்க லவ் பண்றதுக்கெல்லாம் தொந்தரவா இருக்க மாட்டேன். போயிரு சொல்லிட்டேன். போறேன். எனக்கும் லவ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. இப்ப வந்துருவாரு வேலையை முடிச்சிட்டு. மாமா என்னடா? இன்னும் நிறைய இருக்கு மாமா. என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா மட்டும் பத்தாது. உங்க 2 பேருக்கு நடுவுல லவ்வும் இருக்கணும். உங்ககிட்ட நிறைய லவ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அதை அப்படியே இங்க கொட்டுங்க திரும்பவும். பதிலுக்கு அவங்களும் கொட்டுவாங்க, வாங்கிக்கங்க. என்ன? சரிடாமா சரி. குழந்தைனாருக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா. பேர பிள்ளைங்களை எல்லாம் தூக்கி கொஞ்சம் வேண்டியதா இருக்கு. ஆமா. அப்ப தாத்தாவுக்கு நிறைய எனர்ஜி வேணுமே, பேர பிள்ளைங்களையும் பேத்தி பிள்ளைங்களையும் கொஞ்சறதுக்கு. ஆமாடா. அப்ப அத்தையை லவ் பண்ணி சார்ஜ் ஏத்திக்கங்க மாமா.
அத்தையும் உங்களை லவ் பண்ணி சார்ஜ் ஏத்தி விடுவாங்க என்ன? சரிம்மா சரி. சரி, இதுக்கு மேல நான் நடுவுல நந்தி மாதிரி நின்னுட்டு இருந்தா அது தப்பு இல்ல. நான் கிளம்புறேன், நீங்க உங்க லவ் கண்டினியூ பண்றீங்களா? சரிடா சரி. இங்க பாருங்க தே, சும்மா அழுது மூக்கு சிந்திக்கிட்டு இருக்காம ஒழுங்கா மாமாவை லவ் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. இனிமேல் உங்களுக்கு மெயின் டியூட்டி அது மட்டும்தான். இன்னும் பாருடா. சரி, சிரிப்பு வரலையே? வரும் போ. சரி, நான் போறேன். லெட்ஸ் கண்டினியூ. நீ என்ன வேணாலும் பண்ணு, தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல மட்டும் பேசாத. இந்த வாய்க்கொழுப்ப முதல்ல குறைங்க என்ன, அப்ப லவ் தன்னால வரும். போ பேசாம. ஏதாவது மக்கர் பண்ணாங்கன்னா மண்டையில 4 குட்டி குட்டி அடக்கி வைங்க மாமா. நான் வீட்டுக்குள்ள போறேன். நீங்க லவ் பண்ணிட்டு பதறாம சாவகாசமா உள்ள வாங்க. ச்சே, என்ன பிரச்சனை நடக்கட்டும், நம்ம இங்கிலீஷ் மேலதான் கண்ணு. என்னங்க என்ன? அந்த பிள்ளை போன உடனே சிரிப்பும் போயிருச்சு பாருங்க உங்களுக்கு. நீ எதுக்கு முதல்ல மானுகிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்ன? சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. ஏன் இப்ப சொன்னதுனால என்ன? நான் உன்னை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்ததில்ல. இப்ப நீ எதுக்கு அந்த வேலையை பார்த்திருக்க? சாரிங்க, ஐ லவ் யூ. அது சரி, காலம் போன காலத்துல. அதான் உங்க செல்ல பிள்ளை சொல்லிட்டு போனான்ல. என்னன்னு? இனிமேல் உங்க 2 பேருக்கும் அதான் வேலைன்னு. ஆமா, தள்ளி நில்லு. மாட்டேன். நீ பேசின பேச்சு எல்லாம் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு கூடயே இருந்து தண்டனை கொடுங்க, தள்ளி போகாதீங்க. நானா போகலையே, நீ தான் போக சொன்ன. தப்பு பண்ணிட்டேங்க, இனிமே அப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். ஏங்க, நம்ம 2 பேரும் இப்படி இருந்தா நம்ம பிள்ளைங்க வருத்தப்படுவாங்க. சரி விடு, போனது போகட்டும். அழாத கண்ணத்தோட. சொல்றதெல்லாம் கேப்பேன்னு சொல்ற. கேப்பேன். அப்ப அழாத. இந்தா, அப்புறம் உன் மருமக வந்து பார்த்தான்னு என்னம்மா மூக்கு சிந்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. அழாத அழாத. சரி, கொஞ்சம் சிரி. இன்னும் பாரு. டேய் மானு. வேண்டாம் வேண்டாம், அவளை கூப்பிட வேண்டாம், நானே சிரிச்சிருவேன். அப்ப இப்பவும் நீ புருஷன் பேச்ச கேட்க மாட்ட, மருமகளுக்கு தான் பயப்படுவ. இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்ப நான் சிரின்னு சொல்லிட்டே இருக்கேன், சிரிக்க மாட்டேங்கிற. சரி, சிரிக்கிறேன். ஆனா நீ என்ன விட அவளுக்கு தான் ரொம்ப பயப்படுற. இல்லன்னா இங்கிலீஷ்லயே பேசி கொன்றுவா என்னைய. அது சரி. ஆமாப்பா, வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சரி வினிதா, வினி இங்க பக்கத்துல தான்ப்பா இருக்கா. சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ஏதாவது காலையில கோர்ட்டுக்கு போனீங்க, அங்கேயே கேன்டீன்ல சாப்பிட்டுட்டோம்ப்பா. சரிப்பா சரி. அம்மா என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? இந்த 2 பேரும் உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தோம். அப்படியா? நானும் இந்த சண்டே வரேன்ப்பா. அது சரி, அதை பத்தி உங்க அண்ணன் எஸ்டேட் போயிருக்கான், வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அண்ணே இப்ப எஸ்டேட்ல இருப்பாங்க. மைனி என்னப்பா பண்றாங்க? 2 பேருமே சேர்ந்துதான்ப்பா போயிருக்காங்க. உங்க அம்மா இந்த சமையல் பண்ணிட்டு இருக்கா, பேசுறியா? கொடுங்கப்பா. இந்த கொடுக்குறேன். ஓய் எமரால்டு. என்னங்க? இந்த உன் சின்ன மகன் லைன்ல இருக்கான். இந்த வாரேன். மெதுவாவா, தடிக்கு விழுந்துறாத. தடிக்கு விழுந்தா தாங்கி பிடிக்காதான் நீங்க இருக்கீங்கல்ல. இந்தா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. லைன்ல இருக்கான் உன் மகன், பேசு. யா குட்டி. என்னம்மா இன்னைக்கு அண்ணன் வீட்டுல சமையலா? ஆமாயா, உங்க அண்ணன் மைனியும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டான் போல. சரி, வர்றதுக்குள்ள சமைச்சு வைக்கலான்னு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ கஷ்ட காலம் தான் இன்னைக்கு அண்ணனுக்கும் மைனிக்கும். இந்த அவ கூட சேர்ந்து நீயும் ஓட்டாதே நீய. என் பிள்ளை எப்பவும் உண்மையை தாண்டி பேசுவான். இப்படியே எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எப்பதான் சமைச்சு பழகுறது? அப்படியும் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல. அவ ட்ரைனிங் கொடுத்து நான் கொஞ்சம் இப்ப நல்லா தான் சமைக்கிறேன். அவளே சொன்னா. யாரு? என் மருமக தான். இதுக்கு பேரு தான் தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிறதுங்கிறது. இந்தாடா டே, இதுக்கு தான் போன் பண்ணியா நீ? இல்ல, உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த சமையல மதினியே சாப்பிடணும்னா. டேய் 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 குட்டி, சண்டே வரேன்னு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அப்ப கொஞ்சம் யோசிக்கணும் போல. போ, நான் இனிமே அடுப்படிக்குள்ள போனா என்னன்னு காலு. சரிம்மா சும்மா சொன்னேன். தெரியுதுடா தெரியுது, எல்லாருமே சேர்ந்து என்னை ஓட்டுறீங்க என்ன நேரம் கிடைக்கும் போதெல்லாம். எனக்கு என் சின்ன மருமக வெண்ணிலா தான் சரிப்பட்டு வருவா. அவதான் நல்ல தங்கமான பிள்ளை, எனக்கு சொல் பேச்சு காட்டி என் கைக்குள்ள அடங்குற பிள்ளை. அப்படியா? சரி, அவளுக்கு ஒரு கால் போடட்டா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பயம் இருக்கு என்ன? இந்த பெரியவர் இருக்காளே, நான் சொல்றதெல்லாம் ஊன்னு காட்டுட்டு கடைசியில தான் காலவாரி விடுவா. ஆனா அந்த சின்னவ இருக்கா பத்தியா வெண்ணிலா, நான் பேச ஆரம்பிச்ச உடனே முதல்ல ஆஃப் பண்ணிடுவா. அப்படி 2 பேரும் தங்கமான மருமகளுங்க உங்களுக்கு. ஆமா, உருக்கி நகை செஞ்சு போட்டுக்க வேண்டியதான். ஆமா, அண்ணனும் நானும் விட்டுட்டு தான் அடுத்த வேலை பாப்போம். அத சொல்லுங்கடா. சரி ஐயா குட்டி பிள்ளை, டிவோர்ஸ் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுமா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைலப்பா? எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சதுமா. சரியா கண்ணு, அப்ப இந்த வாரம் நீ வரையா இல்ல நாங்க அங்க வரட்டுமா? நான் வரேன். சரிப்பா சரி. இந்த உங்க அண்ணன் வந்துட்டான், பேசுறியா? கொடுங்க. குட்டி இந்தாயா, தம்பி பேசுறான்.
என்கிட்ட முதல்ல கொடுங்க, நான் பேசினதுக்கு அப்புறம் தான் யாருனாலும் பேசணும். குழந்தனாரே, என்ன ஏஞ்சல் எப்படி இருக்க? நான் நல்லா குளுகுளுன்னு சூப்பரா இருக்கேன். அங்க வெயில்லாம் எப்படி இருக்கு? நான் எப்படி இருக்கேன்னு கேளு ஏஞ்சல். பேசுற பேச்சிலே தெரியுது இல்ல MK இஸ் ஃபைன் அப்படின்னு. ஆஹா, ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாமே முடிஞ்சது மைனி. அப்புறம் என்ன, அடுத்து டும் 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 தானா? ஆமா ஏஞ்சல், பார்த்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விடு. பண்ணிடுவோம், அதுக்கு தானே எப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய் எனக்கு கொஞ்சம் நேரம் குடுறா. இருங்க. அப்புறம் மைனி மாமியார சமைக்க விட்டுட்டு வெளியே போயிட்ட போல. இங்க இருங்க குழந்தைனாரே, அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டேன். இங்கிட்ட நான் போன நேரம் அடுப்படிக்குள்ள புகுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்க அம்மா சமைச்சதெல்லாம் எங்களுக்குள்ள குழிய தோண்டி புதைக்கேன்னு தெரியல. ஏய், உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குல்ல மைனி? ஆமா, அதுல கொட்டிரு. அந்த கிணத்துக்குள்ள எத்தனை மீன் தவளை எல்லாம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சாகுறதுக்கா? சே, இன்னமே நான் ஆயுசுக்கும் கரண்டியவே தொட மாட்டேன். அப்ப சாப்பிடுறதுக்கு போயிரங்கிட்டு. சரி போங்க. ஏன் குழந்தைனாரே, வெண்ணிலா சமையல்லாம் எப்படி? அவ சூப்பரா சமைப்பா மைனி. அப்போ உங்களுக்கு குழி தோண்ட வேண்டிய பிரச்சனை இல்ல என்ன? ஆமா இல்ல. அப்ப நீங்க கொடுத்து வச்சவரு மாமா மாதிரி இல்ல பாவம். இங்க இருங்க, இப்ப உங்களையும் சேர்த்து வம்புக்கு இழுக்கிறா. என் மருமக எப்போ உண்மையத்தான் சொல்லுவா. உங்களுக்கு என்ன தவிர எல்லாரும் உண்மையத்தான் பேசுவாங்க என்ன? மனு எனக்கு கொஞ்சம் நேரம் குடுறா. சரி இந்தாங்க, பேசுங்க பேசுங்க. குழந்தை உங்க அண்ணே. குடு 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 ஏஞ்சல். டேய் தம்பி, ப்ரோ எப்படிடா, எல்லாம் ஓகேவா? எல்லாமே ஓகே ப்ரோ. ஓகேடா ஓகே. இந்த சண்டே அங்க வரேன் ப்ரோ. இரு இரு, நீ வர வேண்டாம். அப்புறம் நாங்க எல்லாரும் கிளம்பி அங்க வரோம்டா. ஏன் ப்ரோ? இப்போ உங்க மைனி சொன்னாங்கல்ல. என்னடா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? பண்ணணும் ப்ரோ. எப்படி நீங்க 2 பேரும் மட்டும் போய் பண்ணிக்கிறது ஐடியாவா? நோ ப்ரோ நோ. அப்புறம் நீங்க எல்லாரும் தான் ப்ரோ வந்து பண்ணி வைக்கணும். அதுக்கு தாண்டா கிளம்பி வரோன்னு சொல்றேன். சரி ப்ரோ. தெரியாத மாதிரியே நடிப்பான் ராஸ்கல். அப்புறம் தம்பி, அந்த தெலங்கானால அந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும் நீ. எடுத்துட்டேன் ப்ரோ. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த கோர்ட் விஷயத்துல அதை மறந்துட்டேன். அப்போ ஆபீஸ்ல ஷோகேஸ்ல மறுபடியும் அவார்டா அடிக்கிடலாம். ஆமா ப்ரோ, அடிக்கிடலாம். பண்ணுடா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சரி, வினிதா பக்கத்துல இருக்காங்களா? ஆமா ப்ரோ, ஒன்னா தான் போய்கிட்டு இருக்கோம். சரிப்பா சரி, அப்ப அவங்க கிட்ட பேசு. நாங்க எல்லாம் வச்சிடட்டுமா? ஓகே ப்ரோ. சரி பாத்துக்கோ என்ன அவங்கள. சரி ப்ரோ, சரி பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய் குழந்தை. பாய் மைனி, பாய். குட்டி, வீட்டுக்கு போனதும் சாப்பிட்றியா? சரிம்மா. பாத்து இரு. என்னடா? சரிங்கப்பா. சரி தம்பி, வச்சிடறேன் என்னப்பா? ஓகே ப்ரோ, ஓகே பாய். சண்டே மீட் பண்ணலாம். சரிடா சரி. வினி, ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா? நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஜூஸ் குடிச்ச மாதிரி தான் இருக்கு MK. இப்படி எல்லாம் பேச எங்க இருந்து கத்துக்கிட்ட? காலமும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்கு நிறைய பாடம் கத்து கொடுக்குதுல்ல. பாட்டி மாதிரி பேசாத வினி. சொன்னேன்ப்பா, சொன்னேன். சரி, ஜூஸ் குடிக்கிறியா? இல்ல, இந்த அண்ணன் வீட்டுக்கு போகணும். லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். எந்த ஊர்ல இருக்கேன்னு இன்னும் சொல்ல மாட்டேங்கிற. எங்க இருந்தாலும் பாதுகாப்பா தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல. அது எந்த ஊருன்னு சொன்னாதான் என்ன? நீ எவ்வளவு பாதுகாப்பா இருக்கியோ அதே அளவுக்கு பாதுகாப்பா நானும் இருக்கேன். எங்கன்னு கேட்காத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட மட்டும் சொல்லு. விட மாட்டேன். என்ன சொல்ல ப்ளீஸ். உங்க அப்பா இத்தனை வருஷமா எங்க இருந்தாருன்னு தெரியுமா? தெரியாது. அவர் சொன்னதும் இல்ல. டார்ஜிலிங்ல இருந்தாராம். டார்ஜிலிங்லயா? ஆமா, அங்கேயும் அவருக்கு டீ எஸ்டேட் இருக்கு. அதை இப்ப நான் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்போல இருந்து? ரோட்டை பார்த்து ஓட்டு. சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த ஒரு 2 நாள்ல ஊட்டிக்கு போயிருந்தேன்ல. ஆமா. அப்போ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறி உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அந்த கேஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல. அப்பதான் உங்க அப்பா கேட்டாரு, நான் அடுத்து என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு. ஒன்னும் தெரியல அங்கிள்னு சொன்னேன். சரி. அதான் அப்பதான் டார்ஜிலிங் போய் அங்க இருக்கிற டீ எஸ்டேட்டை மேனேஜ் பண்றியான்னு கேட்டாரு. எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்க அப்பா கொடுத்த நம்பிக்கையில தான் அங்க போனேன். அங்க ஒரு மேனேஜர் அண்ட் சூப்பர்வைசர் இருக்காங்க. அவங்க தான் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. டார்ஜிலிங்ல உங்க அப்பா இருந்த வீட்டில தான் இருக்கேன் இப்போ. சோ நைஸ் வினி. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ எவ்வளவு பாதுகாப்பா இருக்கியோ அதே அளவுக்கு பாதுகாப்பா இப்ப நானும் இருக்கேன்னு. இந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதா? எதுக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருந்தாரு உங்க அப்பா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ கேட்டதுனால உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நீ யார்கிட்டையும் சொல்லாதேன்னு. நான் சேஃபா தான் இருக்கேன் அண்ட் ஹாப்பியா இருக்கேன். ஓகே வினி, ஓகே. இப்போ போயிட்டு அடுத்து உன் கல்யாணத்துக்கு தான் வருவேன். எப்போ, இந்த மாசத்துக்குள்ள இருக்குமா கல்யாணம்? இருக்கும். சரி, இன்விடேஷன் அனுப்பு. நீ அனுப்பாட்டியும் எனக்கு வந்துடும். உன் கல்யாணத்துக்கு நீ கூப்பிடாமலே நான் வந்துடுவேன். ஓகே வினி, தேங்க்யூ. இந்த அண்ணன் வீடு வந்துருச்சு, அங்கே இறக்கி விட்டுரு. ஓகே. நிலா பேபி, இந்த வந்துட்டேங்க. என்னாச்சு, போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எஸ், நல்லபடியா முடிஞ்சது. இந்த டிவோர்ஸ் பேப்பர். இது எதுக்கு இனிமேலு? வெச்சிரு சும்மா. சரி, வினிதா எங்க? அவ வேந்தன் வீட்டுக்கு போயிட்டா. இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, சாப்பிட்டுட்டு போகலாம்ல. இல்ல, அங்க லஞ்சுக்கு வரேன்னு சொல்லி இருந்தாலாம்.
ஓ அதனால அங்கே போயிட்டாங்களா? ம். கோர்ட்டுக்கு நானும் வர்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. யாரை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்கதான் கூட்டிட்டு போகணும். அப்படியா? ஆமா. சரி, மணி அண்ணா என்ன லஞ்ச் பண்ணியிருக்காருன்னு தெரியல, இங்கே சாப்பிட்றீங்களா? இல்ல, நான் அங்க வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். டிவோர்ஸ் வாங்கினதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு இங்கே சாப்பிட்லாம்ல? இனிமேல் எப்போ உன் கையால தானே சாப்பிட போறேன். ஆ ஆமா, அதனால இன்னும் ஒரு வாரத்துக்கு மணி அண்ணாக்கு அந்த சான்ஸை கொடுக்கலாம். ஏன் அப்படி? கமிங் சண்டே அப்பா அம்மா அண்ணன் மைனி எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கா? அதுக்குதான். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூடவா. ஓய் நிலா, தொலை தூரம் நின்று நீ ஏன் வெட்கம் கொள்கிறாய், உன் அழகு விழிகளால் ஏன் என்னை கொள்கிறாய். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் எப்போ? எப்போ வேணாலும். இப்போ? ம் இப்போ இந்த செகண்ட்? பண்ணிக்கலாம். எனக்கும் ஆசைதான். ஆசைதான். ஆனா அப்பா அம்மா அண்ணன் மைனி எல்லாம் வரட்டும். ம் எப்படி இன்விடேஷன்லாம் அடிச்சு கிராண்டா பண்ணணுமா எப்படி? இல்லை, மாமா அவங்க பண்ண மாதிரி கோயிலில் சிம்பிளாக பண்ணிக்கலாம். அப்படியா? ம் ஏன் நிலா, அப்படித்தான். கிராண்டா பண்ணணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இல்லை வேண்டாம். ஏன் நிலா, எனக்கு இது செகண்ட் மேரேஜ்னு பாக்குறியா? ச்சே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் ஏன் கிராண்டா பண்ண வேணாங்கிற? வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு மூத்தவங்களே சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளும் அப்படியே பண்ணிக்கலான்னு தான். சரி, வேற ஒன்றும் இல்லைல்ல. ம் சரி, எங்க வச்சு பண்ணிக்கலாம்? ம் சென்னையா இல்ல ஊட்டியா? அது உங்கள் விருப்பம். நீ சொல்லு. சென்னையிலே பண்ணிக்கலாம். ஏன் ஊட்டி வேணாமா? வேண்டான்னு இல்லை, தொலைச்ச இடத்துல தான் திரும்ப எடுக்கணும். அப்படின்னா? உங்கள் சந்தோஷம் எங்கே தொலைஞ்சதோ அங்கே தான் அதை திரும்பவும் மீட்டு எடுக்கணும்னு சொல்கிறேன். எல்லாரும் நல்லா பேச பழகிட்டீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளே அடிபட்டு பாடம் கற்றுக்கிடணும்னு இல்லை, சில சமயங்களில் மற்றவங்க அடிபடுறதுல இருந்தும் நம்ம பாடம் கற்றுக்கலாம். எஸ். ம் பாட்டி எங்க நிலா? இப்போ தான் சமையலெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன்ட்டு படுத்தாங்க. அப்பா? அவர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டார்ல, நான் தான் வீட்டில் இருக்கேன் உங்களுக்காக. கோயிலுக்கு போனியா? ஆமாம், காலையிலேயே போயிட்டு வந்துட்டேன், அதான் சேலை கட்டியிருக்கேன். உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கா? இருக்கே. அப்போ எனக்காக நீ டெய்லி சேலையே கட்டுறியா? கட்டிட்டா போச்சு. உங்களுக்கு சேலை கட்டினா ரொம்ப பிடிக்குமா? எஸ். சரி, கட்டுறேன். உனக்கு எவ்வளோ saree வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு என்ன மெட்டீரியல் வேர் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வாங்கிடலாம். சரி. கல்யாணத்துக்கு ஷாப்பிங்லாம் எப்போ போறது? அத்தை மாமா வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே. சரி, போய் சாப்பிடுங்க, நேரமாகுது. நீ என்ன சமைச்சிருக்க? நான் சமைக்கல, பாட்டி தான் சமைச்சாங்க, சாம்பார் வச்சிருக்காங்க. சரி, ஓகே. மணி என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல, போய் பார்க்கணும். நேரத்துக்குள்ள போய் சாப்பிடுங்க, போங்க. ஓகே, நீயும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். நானு? நீ நாளைக்கு வா. சரி. சரி, வரட்டுமா? இந்த ஃபைலை நீயே வச்சுக்க. என்கிட்டே இருக்கட்டுமா? உங்ககிட்டே இருக்கட்டும், நீ பத்திரமா வச்சுக்கோ, சரியா? சரி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நானும் கிளம்புறேன். பாய். சரி, வரேன். இங்க பாரு சூப்பரு, இப்ப எனக்கு கொஞ்சம் மிச்சர் நீ குடுப்பியா கொடுக்க மாட்டியா? மிச்சர் வேணும்னா சாயங்காலம் எக்ஸ்ட்ரா 2 ரவுண்டு வாக்கிங் போகணும், போவீங்களா? ஏற்கனவே 2 ரவுண்டு தினம் நடக்கிறேன்ல. எக்ஸ்ட்ரா 2 ரவுண்டுன்னு சொல்லியாச்சு. நீ குடுக்கற அந்த 4 மிச்சருக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 சுத்து சுத்தனமாக்கும். மிச்சர் வேணும்னா சுத்தி தான் ஆகணும். இங்க பாரு சூப்பரு, நீ குக்கர் தான், டாக்டர் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, நான் குக்கர்னா நீங்க மக்கரு. மக்கரா? பின்ன எல்லா விஷயத்துக்கும் மக்கர் பண்ணிக்கிட்டே தானே இருக்கீங்க. கொஞ்சம் போல அவருக்கு மிச்சர் தான் கொடுத்துருங்களேங்க்கா. அப்படி சொல்லு வினிதா. இல்ல பாப்பா, ஏற்கனவே ஒரு மளிகை கடையே உடம்புல இருக்கு. கொலஸ்ட்ரால், உப்பு, சக்கரைன்னு எல்லாம் இருக்கு. வகதொகை இல்லாம சாப்பிட வேண்டியது. எக்ஸ்ட்ராவா 2 சுத்து சுத்துங்கன்னு சொன்னா 1 இன்ச்சு கூட நகல மாட்டாரு. 2 சுத்துனா 2 சுத்து தான், அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாருன்னா பாத்துக்கேன், தூக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும். இல்ல பாப்பா, அப்படிலாம் இல்ல, நான் ரொம்ப நல்ல பையன். ஆமா, பையன். பையன் தான், பின்ன இந்த பொண்ணா? தலை நரைச்சு போச்சு, ஞாபகம் இருக்கட்டும். இந்தா, அந்த பேச்செல்லாம் பேசாத. இப்ப நீ எனக்கு மிச்சர் கொடுக்க போறியா கொடுக்க மாட்டியா? நடப்பீங்களா நடக்க மாட்டீங்களா? சரி, எப்பவும் நடக்கிற 2 ரவுண்டோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா 1 ரவுண்டு மட்டும் நடக்கிறேன். அப்படின்னா கரெக்டா எண்ணி ஒரே ஒரு ஓமப்பொரி, ஒரே ஒரு கடலப்பருப்பு, ஒரே ஒரு பட்டாணி மட்டும் கொடுப்பேன் இந்த மிச்சர்ல இருந்து எடுத்து. என்னை பார்த்தா எப்படி எறும்பு மாதிரி தெரியுதா? எறும்புக்கு சாப்பாடு போடுற மாதிரி போடுற. இந்த எகுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட கூடாது. சரி, ஒரு கை நிறைய அள்ளி கொடுப்பியா? 2 ரவுண்டு. போ, எனக்கு மிச்சர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்பத்தே மத்தியானம் சாப்பாட்டுல சொல்ல சொல்ல கேட்காம தயிர் சாதம் சாப்பிட்றேன்னு 2 ஸ்பூன் ஊறுகாய வச்சு சாப்பிட்டுருக்கு, அதுக்குள்ள மிச்சராம்ல.
மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம்னா முடியுதா? என் நேரமும் சண்டை தான். நீங்க 2 பேரும் என்ன சின்ன பிள்ளையா? ஆமா, நல்ல காலுங்க மாப்பிள்ள. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை தான் போடுறா. பேசாம இவளை தூக்கிட்டு வேற ஒரு நல்ல குக்கா போடுங்க. போடுங்க, எனக்கு இருக்கிற திறமைக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு. இங்க இந்த மளிகை கடையோட போராடணும்னு எனக்கும் ஒன்றும் தலையெழுத்து இல்லை. இன்னைக்கே கணக்கு முடிச்சு என்னை அனுப்பி விடுங்க. சரிப்பட்டு வராது இதெல்லாம். சூப்பர், அப்படிலாம் சொல்லாத. என்னை விட்டு போயிருவியா? ஆமா, போத்தான் போறேன். சரி, நான் 2 ரவுண்டு வாக்கிங் எக்ஸ்ட்ரா நடக்கிறேன். நிஜமா? ம். சரி, அப்ப நடங்க, அப்புறம் பாப்போம். அப்ப நடந்தா மிச்சர் தருவியா? நடங்க, அப்புறம் பாப்போம்னு சொல்லிட்டேன். சரி, அப்ப அதுக்கு அட்வான்ஸா இப்ப கொஞ்சோண்டு மிச்சர் கொடு. முடியல என்னால. வினி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லண்ணே, மத்தியானம் தூங்கி பழக்கம் இல்ல. சரி, அண்ணன் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? என்னண்ணே? நீ இங்க நம்ம வீட்லயே இரு. என் கூடவே இருந்து நம்ம பிசினஸ்ல ஏதாவது ஒண்ணு டேக் ஓவர் பண்ணி பாரு. இல்லண்ணே, சரியா வராது. ஏன் சரியா வராது? நான் இப்போ இருக்கிற இடத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன்னே. அப்படியே அங்கேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன். எங்க இருக்க? அதையும் சொல்ல மாட்டேங்கிற. எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கேன்னே, அது மட்டும் நிச்சயம். என்னை பத்தி எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். நீ, மைனி, பாப்பா, இந்த பாரு, இவங்க 2 பேரு எல்லாரும் கூட சந்தோஷமா இரு. நான் அப்பப்போ வந்து உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். சொல்றது எதையாவது கேக்குறியா நீ? அண்ணே, இங்க பாரு, நான் உன் கூட இருந்தா ஏதாவது ஒரு சமயத்துல சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட என்னால இனிமேல் தாங்க முடியாதுண்ணே. அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது சொல்லு. இல்ல, பாப்பாவுக்கு சமயத்துல சாதாரணமா உடம்பு சரியில்லாம போனா கூட அதுக்கு நான் காரணமோ அப்படின்னு நீ நினைச்சிட்டேன்னு வையேன், என்னால தாங்க முடியாதுண்ணே. அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். நீ நினைக்க மாட்ட, நீ நினைச்சிருவியோ அப்படிங்கிற பயத்திலேயே என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. நான் கொஞ்ச நாள் தனிமையிலேயே இருந்துக்கிறேனே, ப்ளீஸ். நான் பண்ண தப்பையெல்லாம் ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன் எல்லாரும். நீ எங்க இருக்கன்னு தெரியாம நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? உன் இஷ்டத்துக்கு திடீர்னு வர்றேன், திடீர்னு கிளம்பிடுற. எங்க இருக்கேன்னாவது சொல்லலாம்ல. நான் பாதுகாப்பா இருக்கேன். இதுக்கு மேல என்னை எதுவும் கேட்காத. அதுக்கு மேல உனக்கு ஏதாவது தெரியணும்னா நீ மாமா கிட்ட கேளு. மாமா கிட்டயா? அவர்கிட்ட கேளு, அவர் சொல்லுவாரு. சரியா? அப்படின்னா நீ அவரோட பாதுகாப்புலயா இருக்க? கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆனா இங்க பாரு, இப்ப நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன்ட்டு நீ உடனே அர்ஜுன் கிட்ட எப்பயாவது இதை சொல்லிடாத. அவன் எனக்கு இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணான். உன் தங்கச்சி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எனக்கு கட்டி வையின்னு கேட்கறான். என் லைஃப்ல கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமில்ல. நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். நான் இப்படியே இருந்துக்கிறேன். அப்ப அவனோட நிலைமை? என்னை கம்பல் பண்ணாதண்ணே. சரி, ஓகே. நீ சந்தோஷமா இருந்தா ஓகே தான் எனக்கும். சரி, நான் பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். என்ன? சரி. மைனி பாப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சாப்பிட்டு பாப்பாவை ஒரு மணி நேரத்துக்கு தூங்க வைக்கணும். அதான் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. சரி, நான் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். நீ ரெஸ்ட் எடு. என்ன? அண்ணே, நைட்டு 7 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. நான் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். இல்ல நானே போய்க்கிடுவேன். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன். வேண்டாம் அண்ணே, எம்கே வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியா? அப்ப கொண்டு வந்து விடுறானா? சரி, ஓகே. அப்ப பார்த்து போயிட்டு வா. என்ன? நானும் பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். இந்த அதுல இருந்து ஒரு 2 கடலப்பருப்பை மட்டும் பிறக்கி கூட. போதும். இன்னும் இந்த மிச்சர் பஞ்சாயத்து முடியலையா? மானுக்குட்டி இப்ப பெரிய நாட்டாமையா மாறிட்டாங்க போல. ஆமா. எப்படியோ உன் மாமனாரையும் மாமியாரையும் ஊட்டிக்கு அனுப்பி வச்சுட்ட. ராஜா ராணி அவங்க அரண்மனையில தான் இருக்கணும். அப்போ என்னோட ராணி? இந்த ராணிக்கு அவங்க ராஜா எங்க இருக்காங்களோ அதுதான் அரண்மனையும். அப்படியா? ஆமா. இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நம்மளும் இந்த வீட்டை இடிச்சு கட்டுவோம். என்னடா? வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். இதான் நல்லா இருக்கு. ஏன்டா மானு? இதுல வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வசதி எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனா இடிச்செல்லாம் கட்ட வேண்டாம். இந்த வீடு தான் பிடிச்சிருக்கா? ஆமா, என் வீட்டுக்காரர் முதல்ல அவரோட சம்பாத்தியத்துலன்னு வாங்கின வீடு இல்ல. பழசா இருந்தாலும் எனக்கு இதுதான் மவுசு. ஆமா. ஏங்க, எனக்கு ஒரு டவுட். என்னடா? அந்த கவிதா இருக்காங்கல்ல? ஆமா. அவங்கள நீங்க தான் கேரளாவில இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, எனக்கு தெரியும். சரி. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? கேரளாவில தான் இருக்காங்களா? இல்லடா, பெங்களூர்ல இருக்காங்க. பெங்களூர்லன்னா அங்க எஸ்டேட்லயா? பெங்களூர்ல முன்னாடி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்ல. ஆமா. அந்த வேலையை இப்ப அவங்க தான் பாக்குறாங்க. ஓஹோ. நமக்கு அந்த கேஸ் விஷயத்துல ஹெல்ப் பண்ணாங்கல்ல. ஆமா. அதனால அப்பா அவங்கள அங்கேயே பார்க்க சொல்லிட்டாங்க. சரி. அப்பாவால ஊட்டிக்கும் பெங்களூருக்கும் அலைய முடியாது பாத்தீங்களா. இனிமேல் அலைய முடிஞ்சாலும் அலைய வேண்டாம். அதான் ஊட்டியை விட்டு எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. நீங்க பார்க்கலாம்ல. பொண்டாட்டியை தனியா விட்டுட்டு சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருக்க கூடாதான் அப்படின்னு மாமா சொல்லிட்டாங்களா? ஆமா. எங்க மைனி இப்ப அண்ணனோட ஏஜென்சியை பாத்துக்கறாங்க. எனக்கு கிளாஸ் போறது படிக்கிறது போக மிச்ச டைம்ல போர் அடிக்குது. நீங்க உங்க மாமியாருக்கு போய் சமையல் சொல்லி கொடுங்க. அதுதான் தினம் நடக்குதே. அப்படியும் போர் அடிக்குதுன்னா உங்க மாமனாரோட எஸ்டேட் வேலையை பாருங்க. மாமாவுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். ஆமா, அது பெரிய எஸ்டேட் இல்ல, ஆள் தேவைப்படும்.
ம் அப்ப நம்மளோடத நீங்க மட்டும் பாத்துக்கிறீங்களா? இது 5 ஏக்கர் தானடா, அதெல்லாம் பாத்துக்கலாம். ம் அதுவும் இல்லாம நம்ம எஸ்டேட்டும் அப்பா எஸ்டேட்டும் அடுத்தடுத்து தானே இருக்கு. ஆமா. அதனால ரெண்டையும் மேனேஜ் பண்றது எனக்கு ஈஸி. ஆ அப்பா ஃபேக்டரியையும் கணக்கு வழக்கையும் மட்டும் பாத்துக்கிட்டோம். சரி சரி. உங்களால முடிஞ்சா நீங்க அதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆ சரி. அப்புறம் மானு, என்னங்க? இந்த வாரம் சென்னைக்கு போகணும்டா, மறந்துடாதீங்க. அது எப்படி மறப்போம்? நான் இப்ப எல்லாத்தையும் உட்காந்து பேக் பண்ண போறேன். எப்படியும் ஒரு வாரம் அங்க இருக்கிறாப்புல இருக்கும்டா, பாத்துக்கங்க என்ன. சரிங்க சரி. நான் இப்ப எஸ்டேட் போகும்போது ம் மச்சாங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் சென்னைக்கு போகணும்னு. அண்ணன் நேரம் டெலிவரிக்கு கிளம்பி இருப்பாங்களே. இல்லடா, நான் வர்றேன்னு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன். அப்படியா? அப்ப வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்களும் வர்றீங்களா? சும்மா சும்மா வீட்டை பூட்டி போட்டுட்டு போக கூடாது அப்படின்னு யார் சொன்னாங்க? எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. மாமியார் பேச்செல்லாம் கேட்பீங்களா நீங்க? ஏன் கேட்காம என்ன? இல்ல, உங்க மாமியார் தான் உங்க பேச்சு காட்டு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். நாங்களும் கேட்டுக்கிடுவோம், அவங்களையும் கேட்க வைப்போம். சரிதான், எப்படியோ இருந்தவங்க இப்ப எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, காலச்சக்கரம் அப்படி சொல்லலுது, கீழையும் மேலையும். அதான், உங்க மாமியாருக்கு உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயம்தான். அதெல்லாம் சும்மா நடிப்பு. அத்தனையும் நடிப்பா? கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் கொஞ்சம் உண்மையிலே பயப்படுவாங்க. அதான், அது பார்த்தாலே தெரியுது. ம் ஆனாலும் சமையல்ல மருமகளை மிஞ்ச முடியல மாமியாரால. எங்க அம்மா எவ்வளவு பெரிய பிசினஸ் விமன் தெரியுமா? இருந்தாலும் அந்த பான் வித் சில்வர் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சர்க்கரையோ உப்போ போட தெரியல சமையலுக்கு. ஒன்னா ஒரு கப் டீக்கு அதிகமா 3 ஸ்பூன் போட்டுறது, இல்லையா கம்மியா 1.5 ஸ்பூன் போட்டுறது. சாப்பாட்டுலயே அப்படித்தான், சில நேரம் உப்பை போடவே மறந்துடுறது, சில நேரம் அதிகமா போட்டுறது. மாமா கிட்ட இதுக்கு தினமும் பேச்சு வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. மாமா சொல்றாரு, நான் தனியா இருந்தப்ப கூட நிம்மதியா இருந்தேன், இப்போ உன் கூட சேர்ந்து இருந்து நீ சமைக்கிறேங்கிற பேர்ல என்னைய தினமும் கொலையா கொண்டுகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. பேசாம மறுபடியும் சண்டை போட்டு போயிடட்டாங்கிறாரு. சரிதான், அம்பிட்டு லவ். அத சொல்லுடா மானு. சரி, நீங்க வேலையை முடிச்சிட்டு வரும்போது மாமா கடையில இருந்து சாக்லேட் கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? ஊருக்கு போறதுக்கு பேக் பண்ணி வைக்கணும். ஆமாடா, போன உடனே இதயா குட்டி கேப்பா. அதான் அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறேன். சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன. உங்களுக்கு நேரம் இருந்தா பாருங்க, இல்லாட்டி நானே வந்துடுறேங்க. இல்ல நீங்க இருங்க, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். சரி, இன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் கடைசி நேரத்துலன்னா ஏதாவது மறந்து போகும். சரிடா, நான் மறக்க மாட்டேன். ம் சரி, அப்போ நான் கிளம்பட்டா? ம் போற வழியில மச்சானை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். சரி. வாசலுக்கு வந்து டாட்டா காட்டுங்க, வாங்க. சரி வாங்க.